நான் தேர்தலில் போகும்பொழுது ஒரு ஐயர் விட்டமா சொன்னாங்க, அவங்க ஏழை தம்பி, நெருப்பு எறியறது பக்கத்தில் கூட படுத்தீங்களா, வயிற்று பசியோட ஒரு படுக்க முடியாத தம்பி, இதை சொல்லு அந்த கலைஞருக்கு அப்படின்னு. அப்ப எவ்வளவு வேதனை, அப்ப உங்களோட ஆட்சியில எந்த அளவுக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்கிறத புரிஞ்சுக்கணும். இவரோ சொல்றார் மனுநீதி மறுபிறவி எடுக்காது. இன்னைக்கு மனுநீதி யார்? செம்மொழி மாநாடு நடத்தி குடும்பத்தை பூரா உட்கார்ந்துருக்காரு. இவங்களுக்கு ஒரு நீதி, கலைஞரின் குடும்பத்துக்கு ஒரு நீதி, உங்களுக்கு ஒரு நீதி. இந்த அநியாயம் பண்றது யார்? புதிய மனுதர்மம் யார்? கலைஞர். அவரை மறுபிறவி எடுக்க வைக்கலாமா? சொல்லுங்க, எடுக்க வைக்கலாமா? தாய்மார்களை சொல்லுங்க. இதெல்லாம் கேட்கிறேன்னா, இவர் விலைவாசியை இன்னைக்கு சொல்றாரு. விலைவாசிக்கு நான் ஒரு நல்ல திட்டங்க. ஒரு வியாதின்னு இருந்தா அந்த வியாதி முத்துறதுக்கு முன்னாடி நீ ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஆனால் வியாதியை முத்த விட்டுட்டு உழைப்பாளர் இதை வைக்கணும். அதாவது 5 ரூபாய் கூட திருடாமல் விட மாட்டாங்கன்னு சொன்னால அதுக்கு தான் உழவர் சந்தை வைக்கணும். காய்கறி நம்ம தான் பறிச்சோம். ஏன் முன்னாடியிலே பண்ணுங்களேன். 2 ஏக்கர் நிலம் கொடுத்தீங்களா, அந்த 2 ஏக்கர் நிலம் நீங்கள் கொடுத்தா சொல்கிறீங்க அது திருடப்பட்டது. அந்த 2 ஏக்கர் நிலத்தை கூட பண்படுத்தி தரலாம். அதில் என்னையா காய்கறி விளையுமான்னு பண்ணியிருக்கலாம்ல. இங்கேருந்து ஒருத்தர் கூட்டத்தில் கையை கட்டுற எங்களுக்கெல்லாம் கொடுங்க. ஏழைகளுக்கு எங்கேயா கொடுத்தா? இவங்க ஏழைகள் கொடுத்தா தானே இவங்க புண்ணியாத்மா. நான் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டேன், நான் சாஸ்தாங்கமா காலில் விழுக மாட்டேன். அதே மாதிரிதான் இவர் சொல்வார், இல்ல பெண்களுக்கு கர்ப்பிணி ஆனா நான் காசு கொடுப்பேன் பாரு, லஞ்சம். அதுவும் போனா லஞ்சம் எவ்வளவு வாங்குறீங்க? 500 ரூபா வாங்கல, 50 ரூபா கொடுத்தாதான் உங்களுக்கு 450 ரூபா கொடுப்பேன். 200 ரூபா வச்சுங்க. இதுல என்ன வஞ்சனையா? நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். வாங்குறதும் கொடுக்கறதும் உங்களுக்கு தானே தெரியும். வாங்குறது தெரியாது, கொடுக்கறது மட்டும் உங்களுக்கு தெரியும். வாங்குறது உங்க அமைச்சருக்கு தான் தெரியும் எவ்வளவு வாங்குறாரு. அதே மாதிரிதான் முதியோருக்கு அவங்க பிள்ளை 50 ரூபா கொடுத்தாதான் கொடுப்பேன். எங்க லஞ்சம். இப்ப ஆஸ்பத்திரி இருக்கு, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. அங்கே நீங்க போனா ஐயா பெட் வேணுமா வேணாமா? என்னங்க இப்படி கேட்குறீங்க? பெட்டுன்னா 100 ரூபா. பெட் இல்லாட்டி தரையில் படுத்தா அது வேற. ஆட பாவிகளா, அதை மிஞ்சி நான் அடுத்தவங்களை சொல்லலை. என் சம்சாரம் ஏதோ மாசமா இருக்குன்னு குழந்தை பிறந்துச்சுன்னா நான் ஏதோ லேட்டாக போய் வேலைக்கு போயிட்டு கேட்டேன்னு வைங்க, என்னங்க என் பிள்ளை என்னுடைய சம்சாரம் அட்மிட் ஆனாங்களே, என்னங்க குழந்தை பிறந்தது? ஒரு 200 ரூபா கூட அப்போ தான் சொல்லு. என்ன அது 200 ரூபா கேட்குறேன்? இல்லை உனக்கு 200 ரூபாங்கிற அதிகம், 500 ரூபா கேட்பேன். ஏன்னா பிறந்தது ஆம்பளை பிள்ளை, சொல்ல மாட்டான். ஆம்பளை பிள்ளை பிறந்தா 500 ரூபாயா, பொம்பளை பிள்ளை பிறந்தா 200 ரூபா. என்ன ஏப்பா அக்க போர் கூட்டுறாங்க. பெண் குழந்தைகளுக்கு, பிறந்த பெண் குழந்தைக்கு பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் ஒரு திட்டம் வச்சு 10,000 ரூபா நான் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணேன். இந்த வருஷம் அதே மாதிரி எல்லா பெண் குழந்தைகளுக்கும் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது கலைஞர் ஈவு இறக்கம் இல்லாம அது 30,000 ரூபாய்க்கு. இவரை மாதிரி ஒரு மோசதாரி யாராவது பார்த்துருக்கீங்களா? மோசக்காரனுக்கு மோசக்காரன் ஒரு படம் வந்தது, கிருஷ்ணா நடிச்சு. அது மாதிரி மோசக்காரனுக்கு மோசக்கார மாதிரி உழவு பண்ண என்ன. நான் இப்போ விஜயகாந்த் இவ்வளவும் சொல்லிவிட்டு இன்னைக்கு நான் புடவையும் வேஷ்டி எல்லாம் கொடுத்தேன்னா எதற்காக கொடுக்குறேன்? இந்த பொங்கல் விழா கூட கொண்டாட முடியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. 1 ரூபாய்க்கு அரிசியை கொடுக்குறேங்கிறாரு. நான் கேட்குறேன், 1 ரூபாய்க்கு அரிசியை கொடுத்துட்டு வெங்காயத்தை எதுலையும் எந்த பணத்திலேயே வாங்குற, குழம்பு எதுலையா வைக்கிற சொல்ல மாட்டேன். பை கொடுப்பார். அவருக்கு ஒரு ஆசை. நம்ம உதயசூரிய மாதிரி கையை காட்டினோம்னா கையை காட்டிடுவோம். உடனே போட்டோ எடுத்து விஜயகாந்த் கையை காட்டினார், உதயசூரியனுக்கு தான் ஆதரவு. ஏன்னா இவர் அவ்வளவு பொய்யும் சொல்லுவார். அதாவது உங்க வீட்டு பொய் எங்க வீட்டு பிள்ளை இல்லை, எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்ற ஆளு தான் அந்த ஆளு. அதனால நம்பாதீங்க. அவர் பாருங்க, நான் அந்த பையை கொண்டு வரல, இன்னைக்கு கட்டவரில் கட்டுறாரு என்னைய மாதிரி. கட்டவரில் கட்டினா முரசு நாங்கள் ஜெயிப்பது உறுதி. இவரே சொல்ற, ஐயோ விஜயகாந்துக்கு பேர் போகக்கூடாது, தனக்கு பேர் வரணுங்கிறக்கா கட்டவரில். எவ்வளோ பேராசை பிடிச்சவர்னு பார்த்தீங்களா? எவ்வளோ மோசக்காரன்னு பார்த்தீங்களா? எப்படி எல்லாம் பண்ணுறார். இத்தினோண்டு அரிசியா ஒரு பொங்கல் ஆக்கி விட்டா ஒரு 4 பேர் 5 பேர் வீட்டில் சாப்பிடுவோம். அந்த அரிசியில் ஒரு ஆள் கூட சாப்பிட முடியும், ரொம்ப கஷ்டம். சக்கரை பொங்கல் விரும்பி எல்லாரும் தான் சாப்பிட. நான் கூட தான் காலையில் வீட்டில் சாப்பிட்டு வந்தேன். ஆக சக்கரை பொங்கல்லாம் எல்லாரும் விரும்பி. இவர் என்ன கொடுக்குறாரு? அந்த வெள்ளத்தை பார்த்தேன், ஒரு இனிப்பையும் காணும். சும்மா ஏதோ ஒரு கடனுக்கு முந்திரி பருப்பு எல்லாம் பூச்சி விழுந்துருக்கு.
ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இவர் ஏதோ பெருமையா கொடுக்குற மாதிரி கொடுப்பார். அதுலயும் அவர் சொல்றாரு 3,17,00,000 பேருக்கு நான் கொடுக்கிறேன். அப்ப வறுமையை ஒழிப்பேனுங்கிறாங்க. 3 கோடி பேர் எப்படி வந்தாங்க? 50% வறுமை இந்த நாட்டில் இருக்கே, அதை சிந்திச்சு பாருங்க. 6.5 கோடி, ஒரு உதாரணம் உங்களுக்கு கணக்கு, 6.5 கோடினா 3,4 கோடி பேருக்கு ஒரு உதவி பண்றாங்க. அப்ப 5 தடவை முதலமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு வரைக்கும் இன்னும் ஏழ்மையோ எதையுமே ஒழிக்கலைன்னா, நீங்களாம் முதலமைச்சராக இருந்து என்ன பிரச்சனை? நீங்களாம் வேண்டாம் போங்க. இவர் விளம்பரம் கொடுக்கிறார், கலைஞரின் இளைஞன். என்ன இளைஞன்? எப்ப இளைஞன்? அந்த காலத்து மாதிரி சொல்றாரு. அந்த காலத்துல இருந்துச்சியா தொழிலாளர் பிரச்சனை இல்லை, இந்த காலத்துல இல்லையே. சும்மாவாது இவர் சொல்றார், நான் பிறக்கும் பொழுது நல்ல வேளை ஏழையாக பிறந்து விட்டேன்கிறார். ஒரு நேரம் ஏழையாக பிறந்து விட்டேன், ஆகையினால்தான் எனக்கு ஏழை மக்களை பற்றி தெரியும். ஒருவேளை பணக்காரனாக பிறந்திருந்தால், நான் ஒரு ஏழையாக பிறந்திருந்தால் இருக்கிறனால தான் கம்யூனிஸ்டை பற்றி எனக்கு தெரியும். ஒருவேளை நான் பணக்காரனாக பிறந்திருந்தால் எங்கே கம்யூனிஸ்டை மறந்துருப்போனுங்கிறார். யார் சொல்றாரு? பெரியார் வழிவந்தவர், பேரறிஞர் அண்ணா வழிவந்தவர். நல்லா புரிஞ்சுக்கணும். பெரியாரை சொல்றாங்க எவ்வளவு பெரிய பணக்காரன்னு சொல்றாங்க. அவருடைய கல்லுக்கடைக்காக தன் தென்னம்பத்தோப்பையே வெட்டி நாசம் பண்ணவர். அவர் மனுஷன் இல்லையா? சமுதாயத்தை பாதுகாக்கலையா? தன் இடத்துக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னு இருந்தாரு. நீங்க என்ன சொல்றீங்க? ஒருவேளை நான் பணக்காரன் இருந்தால் கம்யூனிஸ்டாக மாற மாட்டேன். எவ்வளவு பொய் பார், அபத்தம். நீங்க வரும்போது மஞ்ச பையோட வந்தீங்க, ட்ரெயின்ல கள்ள டிக்கெட் எடுத்துட்டு நீங்களே சொல்லிருக்கீங்க. இன்னைக்கு சொல்றார் உலக பணக்காரர்ல அவர் வருது, ஆனா தன்னை ஏழைன்றுகிறார். ஒத்துக்கிறது. ஆசிய கண்டத்தில் அவர் பணக்காரர், உலக பணக்காரர்ல அவர் ஏழை. நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொல்றது. உலக பணக்காரர்ல அவர் ஏழை. ஏன்னா அதுக்கு மேல ஒரு பணக்காரன் பில் கேட்ஸ் இந்த கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சவருக்கான், அவருக்குள்ள அவர் ஏழை தான். அதே மாதிரி இவங்க எதுல தலையிடல? இந்த தேர்தல் வரணும், இந்த தேர்தல எல்லாரையும் சொல்லணுங்கிறக்காக என்ன பண்றாங்கன்னா, யாரு பஸ்ஸா தான் கையெழுத்து போட்டு போனஸ் 7.5 உடனே ஆகா கலைஞர். ஏன்னா கஜானா காலி, ஒண்ணுமே 1,00,000 கோடி கடன் எப்படி இருக்கும்? சும்மா விடுறது. அதுக்கடுத்து யாருங்க? விவசாயிகளுக்கு தர மோட்டர் இலவசம். கரண்டே காண மோட்டர் இலவசங்கிற. அதுலயும் என்னது? பித்தளை கம்பி போட்ட மோட்டர் கொடுக்கறது இல்ல, அந்த ஈய கம்பி போட அது டொப் அப்படின்னு பவர் வச்சுன்னா டொப்புன்னு போயிடும். எல்லாருக்கும் தெரியும், இவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா ஒரு மோட்டர்ல காயல் மாத்திரம் தான் அவ்வளவு கஷ்டம். பழைய மோட்டரை கொடுத்துட்டு புது மோட்டரை வாங்கி, ஏன்னா அவர் கரண்டை மிச்சப்படுத்துறாங்க. கரண்ட்ல அவ்வளவு நீ கொக்கி போட்டு திருடி ஒழுங்கா கரண்டை கொடுத்து ஒழுங்கா எல்லார்ட்டையும் காசு வாங்கியிருந்தால் நிச்சயமாக நஷ்டம் கிடையாது. அதே மாதிரிதான் பஸ்லயும் நஷ்டம் கிடையாது. இவங்கதான் நஷ்டம். ஏன்னா கோடி கோடியா கொள்ளையடிச்சுட்டு இருக்காங்க மக்கள். இவங்க கொள்ளையடிச்சோன்னு என்ன ஆகுது? அதிகாரியை கொள்ளையடிக்கிறாங்க, அது கீழே இருக்கு அதிகாரிக்கு, அது கீழே இருக்காது. இப்படி ஒவ்வொருத்தங்களா கொள்ளையடிக்கிறாங்க. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காவல்துறை இருக்கு. இந்த காவல்துறை ஒழுங்காக வச்சிருந்தாலே நிச்சயமாக இந்த நாடு நன்றாக இருக்கும். ஆனா காவல்துறையை அவங்க ஒழுங்கா வச்சிருக்காங்களா? காவல்துறையை இந்த கட்சிக்கு ஏவல் துறையாக வச்சிருக்காங்க. அங்க போ, இங்க போ, இப்படின்னு என்ன கேவலப்படுத்துறாங்க. இவங்கெல்லாம் ஒரு ஆள் 5 வருஷத்துக்கு அப்புறம் இவங்கெல்லாம் எங்க போவான்னு தெரியாது. இவங்களுக்கு போய் நீங்க உங்க அப்பா அம்மா எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்களே, அந்த படிப்புக்கு கொடுக்குற மரியாதையா? எங்க இருந்தாலும் வேலைங்க. போலீஸ்காரங்கிட்ட இருக்க ஒரு தப்பும் தெரிஞ்சு லஞ்சம் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா இந்த மந்திரிமார்களை எந்த கட்சியா இருந்தாலும் சரி, என் கட்சியா இருந்தா கூட தூக்கி எறிஞ்சிருப்பேன். கரெக்டுனா கரெக்டா அனுப்பேன். பொது மக்கள் தாயா அப்படி பண்ணா ஏன் பயப்பட போறாங்க இவங்க நினைச்சு? அப்புறம் ஏன் இந்த இருக்க போலீஸ்காரங்க இன்னொரு ஆட்சி வந்தா பந்தாடுறது, இன்னொரு ஆட்சி வந்தா பந்தாடுறது? ஆக யாருக்கும் பயக்கூடாது. என்ன இங்க இருந்தா இந்தியாவுக்குள்ளதானே போடுவீங்க, போட்டு போ. எங்க இருந்தாலும் என் குடும்பத்தை பிழைக்க வச்சுட்டு போறேன் நினைக்கணும். அப்படி நினைச்சாதான் நாடு நல்லா இருக்கும். ஆனா இவங்க யாராவது நினைக்கிறாங்களா? கிடையாது. எதுனாலும் போ, எப்படினாலும் போனா. கலைஞருக்கு ஒரே போலீஸுக்கு என்ன வேலை? விஜயகாந்த் வீட்டை விட்டு கிளம்புறான், அவன் எந்த பக்கம் போறான்னு பாரு. சார் 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 வலது பக்கம் தான் போறான். எந்த காரில் போற? சார் 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 ஆடி 65-75 போறார். சார் 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 இடது பக்கம் உட்காந்து போறாரு. சார் 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 குளிக்காம போறாரு. என்ன இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் ஆபீஸ் வந்துடும் ஒரு 35 பேர் இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னா யாராவது வந்தா இப்ப திடீர்னு வெங்கடேஷ் சார்
விழுப்புரம் மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் போய்கிட்டு இருக்காரு சார். போனா என்ன யாரும் பார்க்க வர நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு அம்மா இருந்தால் கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க. எழுது பண்ணாங்க ரோட்டில் போனால் அடிக்கிறாங்க. ஏன்னா பவுனோட வேலை இந்த மாதிரி எல்லாம். ஆனால் அந்த போலீஸ் பார்க்கல. ஏன்னா போலீஸுக்கு தான் இந்த வேலையை அவங்க கொடுக்குறல. எதிர்கட்சிக்காரன் என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான், அந்த வீட்டில் என்ன இருக்கிற போலீஸை பூரா அதுக்கு அனுப்பிடும். விஜயகாந்த் இடத்துல சேலத்தை கூட்டம் மிக பிரமாண்டமாக இருக்கிறதோ ஏதோ ஒன்று. நானும் பார்த்தேன், யானை விட்ட போட்ட வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம். எவ்வளவு கேவலப்படுத்துறாரு பாருங்க உங்களை எல்லாம் மக்களை. நான் அதையே மாத்தி சொன்னேன் எப்படி இருக்கும். மலத்துல காசு இருந்தாலும் எடுத்து பாக்கெட்ல தொடச்சிட்டு பாக்கெட்ல போடுவதால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன். அதை சொன்னா எப்படி இருக்கும். இவருக்கு என்ன வலிக்குதா, என்ன பயமா? உண்மையத்தான் மக்களுடைய வரி பணத்தை கொள்ளை அடிச்சுட்டு கோடி கோடியா கொட்டி குமிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. உங்களை எப்படி சொன்னா என்னையா? செத்த 6க்கு 3 தான். இந்த காசு பணம் உங்களுக்கு ஒன்னும் செய்யாது. இந்த காசு பணம் இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா காசு பணம் ஒண்ணு செய்யாது. இன்னைக்கு இந்த விஜயகாந்தால உழைக்க முடியும். என்ன பத்திரிகைக்காரங்களாம் பார்த்து கேட்டாங்க, விருதுகிரியில் எப்படிங்க சண்டை போட முடியாதுல. இன்னைக்கு நான் ஒரு படம் பூஜை போடுறேன் பாக்குறீங்களா? வெறும் சண்டை காட்சியா வைக்கிற பாத்துக்கிறீங்களா? ஏழைகளுக்கு நன்மை பண்ண ஏழைகளை கொள்ற உடனே அவர் சொல்லார், ஏழைகளை நாம பக்கம். அதாவது இவர் எந்த பிரச்சனை, ஸ்டாலின் பேசுறாரு, எந்த பிரச்சனை தான் இனிமே யாராவது கூட இருந்தா தான் முடியும். ஏழைகள் தான் எங்க பக்கம், அதாவது பெண்கள் தான் எங்க பக்கம். நான் என்ன தெரியாம கேட்கிறேன், நீங்க நல்லா வச்சிருப்பீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்க உதவி பண்ணீங்கன்னா உங்க பணத்துல இருந்து போடலாம். கவர்மெண்ட் கொடுக்குற பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க சுழல் நிதி. இதற்கு உடனே என்னமோ பெருமையா பேசுங்க, எங்க அப்பா அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு. உங்க அப்பா இன்னைக்கு வரைக்கும் யாராவது வல்லல்னு சொல்லியிருக்காங்களா சொல்லுங்க பாப்போம். அப்ப அதுல இருந்தே தெரியுதுல நீ எப்படிப்பட்டாலும் ஃப்ராடுன்னு சொன்னா உடனே கைதட்டுறாங்க. அதாவது காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர்னா கல்விக்கு கண் கொடுத்தவர். பேரறிஞர் அண்ணா என்றால் தமிழுக்காக தன் உயிரை தியாகம் பண்ணவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்றால் சத்துணவு போட்ட வள்ளல். கலைஞர் என்றால் ஊழல் ஊழல் எங்கும் ஊழல் ஏதிலும் ஊழல். இதை தவிர அவருக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. ஆக கலைஞர்னா ஊழலுங்க. நீங்க இன்னைக்கு பாருங்க, கேப்டன் டிவில 2 நாளைக்கு முதல்ல பாத்தீங்கன்னா இந்த பட்டம் தானே கலைஞர் காப்பீடு திட்டம், அதுலயும் காசு. நான் கூட பெண்களது நாட்டின் கண்கள், பெண் குழந்தை பிறந்தா 2 லட்சம் ரூபாய் கிடைக்குங்கிறதுக்காக தான் பண்றேன். கம்ப்யூட்டர் திறக்கிறேன்னா எதற்காக திறக்க, நல்லா கத்துக்கிட்டு போய் தொழில் பண்ணு. அதே மாதிரி நான் கொடுக்கறது எதற்காக, தையல் மிஷின் நல்லா தொழில் கத்துங்க, போய் வேலை பாரு.